வெல்கம் டு அவர் சேனல் கற்றதை சொல்வோம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பவர் ஆஃப் அட்டார்னி வச்சு கிரைய பத்திரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பவர் ஆஃப் அட்டார்னி எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது ப்ரௌசர் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் டிஎன் ரெஜினெட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். டிஎன் ரெஜினெட் போர்ட்டல் இருக்குல்ல, இதுதான் வெப்சைடு. இதெல்லாம் நம்ம பத்திரவை பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்க அதை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கு அதை வீடியோ பார்த்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ண ஆகினதுக்கப்புறம் இதில் நம்ம பத்திரவை பண்ணுற எல்லாமே எதில் பண்ணுவோம்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இதில் வந்து டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் போனோம்னா இதில் கீழே வந்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபார் டிராஃப்ட் டீட்னு இருக்கும். இதில் தான் பத்திரவை எல்லாமே பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட் வச்சு எப்படி கிரைய பத்திரம் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நேச்சர் ஆஃப் டாக்குமெண்ட் இதில் வந்து சேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேல் டீட்னா தமிழில் கிரைய பத்திரம்னு அர்த்தம். இதில் லாங்குவேஜ் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்குது. இதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் எதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் எது வச்சாலுமே முதல் ஒரு 3 பக்கத்துக்கு நம்ம தமிழை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டைப் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் இடம் வந்து முன்னாவணம் இருந்துச்சுன்னா இந்த லிங்க் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி அந்த முன்னாவணம் என்ன ஆவணமோ அது அந்த முன்னாவணத்தை எந்த ரிசர்வ் பண்ணாலும் அந்த ரிசர்வர் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புக் 3-4ன்னு இருக்கும். அது டாக்குமெண்ட்டே போட்டிருப்பாங்க. என்ன புக் நம்பர் போட்டிருப்பாங்க அது போட்டுக்கோங்க. அப்போ அந்த முன்னாவத்தோட டாக்குமெண்ட் நம்பர், அப்போ எந்த வருஷத்தில் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த வருஷம் போட்டு டாக்குமெண்ட் டைப்பு என்ன டைப்பை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் முன்னாவணம் இல்லை பூரி சொத்து தான் பட்டா இப்படி தான் பத்திரம் போட போகிறாங்கன்னா இதை டிக் பண்ண தேவையில்லை. இது உள்ளாமே நம்ம ப்ரொசீஜர் கொடுத்துடலாம். இதில் எக்ஸிக்யூட்டிவ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் டீட்டெயில்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, இப்போ இடத்த வந்து யார் வச்சுருப்பாங்கள உரிமையாளர் அவங்க டீட்டெயில் என்ட்ரி பண்ணணும். இதில் அவங்க டீட்டெயில் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த பேஜில் வந்து நம்ம மேக்ஸிமம் தமிழ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் டைப்பிங் தெரியாதவங்களுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை. நான் எப்படி சிம்பிளாக பண்ணி சொல்லி தரேன். அதுக்கு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேப்பில் வந்து சர்ச் பண்ணுற இடத்துல வந்து டங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு டைப் சர்ச் பண்ணுங்கள். அது சர்ச் பண்ணி நிறைய லிங்க் நிறையா வரும். நான் சிம்பிளாக யூஸ் பண்ணுற லிங்க் வந்து ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை டைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த லிங்க் தான். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் தமிழ் என்ன டைப் பண்ணீங்க, நம்ம நார்மல் தமிழ் டைப் பண்ணாமல் டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் அது தமிழ் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துரும். எப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த இடம் வந்து யார் பேரில் இருக்கோ அவங்க டீட்டெயில் என்ட்ரி பண்ணுவதில்லை. இல்லை எல்லாமே என்ட்ரி பண்ணுங்கள். அவங்க நேம் டைப் பண்ணதில்லை, அவங்க நேமில் டைப் பண்ணணும். நான் டைப் பண்ணுற பாருங்க ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மாறும் பாருங்க. தமிழ் வந்துருச்சா? இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்க அப்பா நேம் கேட்டிருக்கு. காப்பி இங்கே வந்து பேஸ்ட். அப்புறம் டேட்டா பற்றி போடணும். இல்லை ஜெண்டர் ஆட்டோமேட்டிக்கலாக அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் டைப் இதில் வந்து ஆதார் கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரி அவங்க இந்தியா போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம இந்த தமிழ்நாடு ரிஜிஸ்டர் பண்ணாலும் மேக்ஸிமம் இந்தியாவில் தான் இருப்பாங்க, அதை போட்டுக்கோங்க. ஸ்டேட்டு அவங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க ஸ்டேட்டை போட்டுக்கோங்க. டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கோங்க. இதில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. இதில் பின்கோடு, அப்புறம் கண்டிப்பாக மொபைல் நம்பர் டைப் பண்ணணும், இல்லை செல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. போட்டு ஆட் கொடுங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா அவங்க அது இப்போ யார் இடம் வச்சுருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணியாச்சு. அதில் கரெக்டாக செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கிளைமேட் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கு. கிளைமேட் டீட்டெயில்ஸ்லாம் வேறு யாரும் இல்லை, இந்த இடத்த யார் வாங்க போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸில் என்ட்ரி பண்ணணும். அவங்க நேம் இதில் டைமில் டைப் பண்ணணும். அதில் நான் சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டைமில் டைப் பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்க அப்பா நேம், டேட் ஆஃப் பர்த், ஐடென்டிஃபிகேஷன் டைப்பில் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. பின்கோட், மொபைல் நம்பர், ஆட். இப்போ கீழே வந்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸில் சேவ் ஆகிருக்கும், அதை பார்த்துக்கோங்க. எல்லாம் ஓகேனா நெக்ஸ்ட் விடுங்க. இந்த ஃபீல்டு ஆப்ஷன் ஃபீல்டும் போட்டிருப்பாங்க, ஆனால் நம்ம பவர் பத்திரம் போடும்போது கண்டிப்பாக இந்த ஃபீல்டு ஃபில் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு இடத்த ஒரு கம்பெனி கொடுக்கணும், அந்த கம்பெனிக்காரன் டேரெக்டாக வாங்க மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு மேனேஜர் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களும் வாங்குவாங்க, அந்த மாதிரி வர்றது. அதுக்கப்புறம் இந்த ஃபாரினில் இருக்கிறவங்கள அவங்க பவர் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃபில் பண்ணியே ஆகணும். இதில் பவர் ஆஃப் அன்றைக்கி எப்படி ஃபில் பண்ணி பாருங்கள். இல்லை பார்ட்டி டைப் மோட் இருக்கும், இதில் எக்ஸிக்யூட்டிவ் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ்னா யார் போல இடம் இருக்கோ அவங்க அர்த்தம். இதில் செம்மையாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெப்ரசன்டேட்டிவ் பையன் இருக்குல்ல, இதில் ஜென்ரல் பவர் ஏஜென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சர்ச் டாக்குமெண்ட் இருக்க பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட் டீடைல்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம பவர் டாக்குமெண்ட் லிங்க் பண்ணோம். இதில் இப்போ ஜிபே டாக்குமெண்ட்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே பண்ணுறது டாக்குமெண்ட், இந்தியாவுக்குள்ளே பண்ணுற பவர் டாக்குமெண்ட் ஜிபே டாக்குமெண்ட் இருப்பாங்க. அது வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே பண்ணுறதா கிளிக் பண்ணிக்கணும். இதை தமிழ்நாட்டுக்கு வெளியே அவுட் சைடு தமிழ்நாடுக்கு பண்ணாங்கன்னா அவுட் சைடு கிளிக் பண்ணிக்கணும். சப்போஸ் அஜரேஷன் டாக்குமெண்ட் என்னென்னா நீங்கள் ஃபாரினில் பவர் இருப்பாங்கல்ல, ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். ஃபாரினில் பவர் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு அஜரேஷன் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வாங்கி பவர் பண்ணுறதுனால ஜிபே டாக்குமெண்ட் போட்டு வித்தின் தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அந்த பவர் டாக்குமெண்ட் எந்த சப் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்களோ அதோட நேமில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புக் நம்பர் போட்டிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்லேயே புக் 1 புக் 4 இருக்கும். அது என்ன நம்பர் பார்த்து போட்டுக்கோங்க. புக் 1ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ 2012, 13 அந்த வருஷத்துக்கு அப்புறத்துல இருந்து நான் பவர் வாங்க டாக்குமெண்ட் எல்லாமே புக் 1 வரும். அதுக்கு முன்னாடியில் பவர் டாக்குமெண்ட் எல்லாமே புக் 4 வரும். அதனால் நீங்கள் டாக்குமெண்ட்டில் என்ன நம்பர் போட்டு கரெக்டாக பார்த்து வச்சு இல்லை செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இல்லை டாக்குமெண்ட் போட்டுக்கோங்க. இதில் அப்புறம் எந்த வருஷத்தில் அந்த பவர் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த வருஷத்தில் போட்டுக்கோங்க. இதில் டாக்குமெண்ட் டைப் என்ன டைப்போ ஃபஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தோடனே இதில் உங்கள் பவர் டாக்குமெண்ட் ஆட் ஆகிரும். எந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் டேட்டு, எந்த வருஷம், நம்பர்லாம் தப்பாக செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் அந்த பவர் டீட்டெயில்ஸ் யார் பவர் வாங்கியிருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுங்க. இதில்
ஒரு அப்பா நேம், இதோட டைப் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐடிவிஷன் டைப் வந்து ஆதார் கார்டு போட்டுக்கோங்க. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அதில் அப்புறம் செல் நம்பர் போட்டுக்கோங்க. அதில் எல்லாம் கரெக்டாக போட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதில் ஆட் கொடுங்க. இது எல்லாமே ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நேமு, பவர் ஏஜென்ட்டோட நேமு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் டீசல் கரெக்டாக பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் சாட்சி கேட்டிருக்கு. சாட்சிக்கு வந்து 2 பேர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதில் 2 பேர் வித்னஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுல இந்த பாயில் வந்து ஐடிவிஷன் வித்னஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வித்னஸ்க்கு 2 பேர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொதல் 3 டைப் பண்ண மட்டும் தான் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வித்னஸ் பேஜ்லேருந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நார்மலாகவே நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அட்ரஸ், பின்கோடு, ஆட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா முதல் எடுத்து ஆட் பண்ணியாச்சு. அது மாதிரி 2வது ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. அவ்வளோ டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் கண்டிப்பாக டிக் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் டிக் பண்ணால் விட்றாங்க. அப்புறம் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஆட். கீழே பார்த்தீங்கன்னா 2 டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிருச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விடுங்க. பர்சனல் மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா, யார் இடத்த விற்காங்களோ அவங்க போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் பார்ட்டி யாரை போட்டிங்கன்னா, இடத்த யார் வாங்குறாங்களோ அவங்க போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இப்போ விற்கப்போகிற சொத்து சர்வே நம்பரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி டைப் பண்ண டைப்பை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட். நம்ம எந்த எஸ்ஆர்எஸ் பத்திரம் பதிவு பண்ண போகிறோமோ அந்த எஸ்ஆர்எஸ் இதில் டைப் பண்ணுங்கள். என்ன வில்லேஜ் நேம் போடுங்க. அதுக்கப்புறம் மிச்சத்தில் ஆட்டோமேட்டிக் அதே வந்துடும். அப்புறம் பட்டா நம்பர் என்ன பட்டா நம்பரோ சர்வே நம்பர் என்ன பட்டா நம்பர் இருக்கோ அந்த பட்டா நம்பரில் போட்டுக்கோங்க. இதில் போட்டு ஆட் கொடுங்க. நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்குது. இதில் வந்து ஏக்கர் ஹெக்டார்னு இருக்கும். மேக்ஸிமம் ஹெக்டார்லேயே போட்டுக்கோங்க. எல்லா ரிசர்வ்ஸும் மேக்ஸிமம் ஹெக்டார்லாம் கேட்பாங்க. ஆனால் ஹெக்டார்லேயே போட்டுக்கோங்க. இந்த அண்டிவிட ஷேர்னு இருக்குல்ல, இதில் இதுதான் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சொத்து வந்து அனந்தமி 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 1 ஏக்கர் இடத்த அனந்தமி 4 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆளுக்கு 25 சென்ட் வரும். அந்த மாதிரி இருக்க டைமில் சப்போஸ் ஒரு 3 பேரும் விற்றுட்டாங்க, இவருக்கு மட்டும் இன்னொரு பாதி, ஒருத்தருக்கு மட்டும் ஒரு இடத்த விற்காமல் இருக்காருன்னா, அப்போ இதை கிளிக் பண்ணி இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கா, இல்லை 1/4 போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். சப்போஸ் ஃபுல் இடமே இவர் தான் வைக்க போகிறாங்க அப்படின்னா இதை எதுவும் இப்போ தேவையில்லை, அப்படியே லீவ் அப்படி விட்டுருங்க. விட்டுட்டு
நெக்ஸ்ட்டு நத்தம் ரூலர்னு இருக்குது. உங்கள் இடம் வந்து நத்த இடமா இல்லாட்டி ரூலர் இடமா கேட்கும். அதில் என்ன செலக்ட் பண்ணிக்கோங்க. போட்டு சிங்கிள் சர்வே நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. லிங்க்டு சர்வே நம்பர் இருக்குது. மேக்ஸிமம் லிங்க் சர்வே வந்து இப்போ யாரும் மேக்ஸிமம் இருக்காது. ரொம்ப பழைய காலத்தில் தான் லிங்க் சர்வே நம்பர் போடுவாங்க. மேக்ஸிமம் சிங்கிள் சர்வே நம்பர் தான் இருக்கும். இப்போ நம்ம வாங்குற எல்லா இடமும் பதிவு பண்ணுற பார்த்தா எல்லாமே இங்கே சிங்கிள் சர்வே நம்பர் இருக்கும். அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை சப்மிஷன் நம்பர், இப்போ லேண்ட் டைப், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கான எக்ஸ்டெண்ட் எவ்வளோ மொத்தம் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் இருக்குன்னு ஒரு பட்டாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல, இது என்னதுன்னா நீங்கள் இடம் 10 ரூபாவுக்கு அதை நீங்கள் வாங்குவீங்கள்ல, அந்த 10 ரூபா மதிப்பு எவ்வளவோ அந்த மதிப்பில் போட்டுக்கோங்க. இதில் போட்டு ஆட் பண்ணுங்கள். இதில் ஆட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சமயம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு 2-3 சரி நம்பர் இருந்துச்சுன்னா சேம் அதே மாதிரி சிங்கிள் சரி நம்பரில் இது டிஃபால்ட் அப்படியே மாறிடும். சரி நம்பர் நம்ம நெக்ஸ்ட் சரி நம்பரில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சப்டிஷன் நம்பரு லேண்ட் டைப் என்ன போட்டுக்கோங்க. போட்டு அது எக்ஸ்டன் என்னது போட்டு அதுக்கான நம்ம மார்க்கெட்டு அதுக்கான மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க. போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விடுங்க. இது வந்து பவுண்ட்ரிஸ். இப்போ நான் சொன்னல இதுக்கு மட்டும் சொன்னல அண்டியோட ஷேர் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு யாருக்கு எந்த பக்கம் ஷேர் இருக்குன்னு காமிக்கிறக்காண்டி இல்லை பவுண்டரிஸில் டைப் பண்ணுவாங்க. அதில் நார்த்தில் நார்த்தில் வந்து என்ன சரி நம்பர் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட்லேயும் சரி நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க. சவுத்து வெஸ்ட்னு இருக்குது. அது மாதிரி எந்த சரி நம்பர் நம்ம இடத்துக்கு நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டில் என்னென்ன சரி நம்பர் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தமிழ் டைப் பண்ண முடியும். அதனால் எப்படி டைப் பண்ணுறீங்கன்னா இதில் சர்வேயன் அப்படின்னு போட்டு சரி நம்பர் போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் டைப் பண்ண முடியாது. அதனால் இதில் நம்ம தமிழ் டைப் பண்ணுறக்காண்டி நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்துக்கோங்க. அந்த வெப்சைட்டில் தமிழ் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் ட்ரான்ஸ்லேட் ஆகும். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் நம்பர் போட்டு நான் என்ன பண்ணுறதால எனக்கு நான் பவுண்டரிஸ் போட தேவையில்லை. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ரீமார்க்ஸ் கேட் இருக்குது. இந்த ரீமார்க்ஸ் என்ன பண்ணுவோம்னா இது கண்டிப்பாக தமிழ் தான் டைப் பண்ணி வைக்கணும். இதில் வந்து தமிழ் டைப் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த தமிழ் ட்ரான்ஸ்லேட் எடுத்துக்கோங்க. அதில் போய் இப்போ உங்கள் இடம் எந்த மாவட்டம் டைப் பண்ணிக்கோங்க. போட்டு என்ன தாலுக்கா, எந்த ஊரில் உங்கள் இடம் இருக்கோ அந்த ஊர் பேர். நான் டைப் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் இடம் எந்த மாவட்ட பேர், அப்போ என்ன வட்டம் தாலுகா பேர், அதுக்கப்புறம் இந்த கிராமத்து பேரை போட்டு இந்த கிராமத்திலையும் போட்டு சர்வேயன் அப்படின்னு போட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி சரியாக டைப் பண்ணிக்கோங்க. இதில் இங்கிலீஷில் இப்போ டைப் பண்ண முடியாது. இதுலையும் தமிழ் தான் பண்ணணும். இப்போ அல்ஃபாபெட்டில் ஏபின்னு இருந்தால் கூட நீ தமிழ் தான் போடணும். அதை அதில் வந்து நம்ம சரி நம்பர் போட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டெண்ட் எவ்வளோ அந்த எக்ஸ்டெண்ட் போட்டால் போதும். இல்லை நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் எப்படி போடணுன்னா உங்கள் எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா, எந்த கிராமத்தில் இந்த சர்வே நம்பரில் இவ்வளோ இடம் இருக்குது, இந்த சர்வே நம்பரில் இவ்வளோ எக்ஸ்டெண்ட் இருக்குது, அதை வாங்குகிறேன் அப்படி மாதிரி ரீமார்க்ஸன் எப்படி காமிச்சுக்கோங்க. காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு போடுங்க. இந்த பேஜ் வந்து தேவையில்ல தான். இது நம்ம சப்போஸ் ஏதாவது உங்கள் இடத்துல வந்து கிணறு இருக்குது, போர்வெல் இருக்குது, இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி அதுக்கான அமௌண்ட் என்ன அமௌண்ட்டோ அதை அதில் ஆட் பண்ணிக்கணும்.
இப்போ கிணறு இருக்குது, போர்வெல் இருக்குது, என்ன அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு தனித்தனி அமௌண்ட்டு உண்டு. அந்த அமௌண்ட் நம்மளே போட முடியாது. அது அந்த எஸ்ஆர் ஆஃபீஸில் போய் நீங்கள் முன்னாடி கேட்டுருங்க. இப்போ என் இடத்துல வந்து ஒரு இடத்துல கிணறு இருக்குது, அந்த இடத்த நான் வாங்க போகிறேன், அப்போ கிணறுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், போர்வெல் இருந்தால் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், அந்த மாதிரி இது கேட்குறத நீங்கள் எஸ்ஆர் ஆஃபீஸில் அமௌண்ட் என்ன அமௌண்ட் கேட்டு அதை இதை டைப் பண்ணுங்கள். நீங்களே ஒரு அமௌண்ட் போட்டுறாங்க, அப்போ தப்பாயிரும். இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்துக்கோங்க, நம்ம இடம் டீட்டெயிலாக கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த எஸ்ஆர் ஆஃபீஸு, வேறு எந்த கிராமம், அப்போ எக்ஸ்டெண்ட் எல்லாம் கரெக்டாக அமௌண்ட்டு சர்வே நம்பர்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் நெக்ஸ்ட்டு கொடுங்க, சேவ் தண்ணி கொடுங்க. இல்லை கஷ்டம் இருந்துச்சுன்னா இந்த எடிட் இருக்க கிளிக் பண்ணி எடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அமௌண்ட்டு கேட்டிருக்கு. டோட்டல் நம்ம பத்திரத்துக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இதில் போட்டு சேவ் கண்ணி கொடுங்க. இந்த அக்ரிமெண்ட் டைப்பு எதுவும் தேவையில்லை, சேவ் கண்ணி கொடுங்க. இதெல்லாம் கடைசி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் லாஸ்ட் பேஜ் வரும். இதில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம இடம் வந்து 10 லட்சத்துக்கு மேலே போயிருச்சுன்னா கண்டிப்பாக பேன் கார்டு ஆட் பண்ணி ஆகணும். 10 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா பேன் கார்டு ஆட் பண்ண தேவையில்லை. 10 லட்சத்துக்கு மேலே கண்டிப்பாக போயிட்டுனா கண்டிப்பாக பேன் கார்டு ஆட் பண்ணி ஆகணும். அதனால் இந்த இடத்த வாங்குறவங்க இடத்த விற்கிறவங்க 2 பேர் பேன் கார்டு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பேன் கார்டில் டைப் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணி பேன் கார்டு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணுங்கள். இதில் பேன் கார்டு ஆட் பண்ண பிறகு சப்போர்ட்டிங் டீல்ஸ் இருக்கும். அதில் வந்து டாக்குமெண்ட் ஃபார்னு இருக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் செலக்ட் பண்ணிக்கணும். எக்ஸிக்யூட்டிவ்னா இடம் யார் பேரில் இருக்கோ அவங்க நேமில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் என்னதுன்னா, இப்போ பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் வந்து இப்போ பவர் வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம யாருக்கா கிரைய பத்திரம் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம லைசன்ஸ் வாங்க தேவையில்லை. அதே 1 மாதத்துக்கு மேலே எவ்வளோ போனாலுமே கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ பவர் கொடுத்துருப்பார்ல அந்த பவர் லேண்ட் ஓனர், அவரோட ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் லைஃப் சர்டிஃபிகேட் நெட்டில் நீங்கள் நெட்டில் வந்து சும்மா லைஃப் சர்டிஃபிகேட் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். அது ஒரு ஃபார்மெட் வரும், அதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பவர் கொடுத்துருப்பார் லேண்ட் ஓனர், அவரோட சைன் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் சைன் பண்ணிக்கிட்டு நேராக கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் போகணும். அவங்ககிட்ட போய் லைசன்ஸ் சைன் கேட்டோம்னா அவங்க போட்டு தருவாங்க. ஆனால் அவங்க சும்மா போட்டு தர மாட்டாங்க. கண்டிப்பாக ஒன்று அந்த லேண்ட் ஓனர் பவர் கொடுத்துருப்பார்ல அவர் கண்டிப்பாக நேரில் வரணும். அப்போ வர முடியாத பட்சத்துக்கு சப்போஸ் வீடியோ கால்லையாக கூட அவர் இப்போ டாக்டர் பேசினா கூட லாட் சைன் பண்ணி தருவாங்க. அவங்க சைன் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த என்ன பண்ணணும்னா அந்த சைடு லைஃப் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக டாக்குமெண்ட் வைக்கணும். இதில் வந்து டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, இதில் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைஃப் சர்டிஃபிகேட் எந்த டேட்டில் வாங்கினீங்களோ அந்த டேட்டை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் அது மட்டும் போட்டாலே போதும். ஆனால் லைஃப் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்டில் வச்சே ஆகணும். அதே 1 மாதத்துக்கு உள்ளுக்குள்ளேயே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட் அப்படி தேவையில்லை உங்களுக்கு. இந்த ஃபீல்டு அப்படியே விட்டுட்டு கீழே வாங்க. இல்லை சேவங்கண்ணியை கொடுங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை, இதுவும் சேவங்கண்ணி கொடுத்துருங்க. இதுதான் ஃபைனல் பேஜ். இதில் இப்போ நம்ம இடத்துக்கு வந்து எவ்வளோ பத்திர செலவு எவ்வளோ வருது, அதுக்கு ரெசிடென்ட் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் எல்லாமே இதில் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இதில் இந்த கம்ப்யூட்டர் ஃபீ வந்து டிஃபால்ட்டாக 200 பே பண்ணிடுவோம். இது போக நம்ம என்னென்னா நம்ம பத்திரம் பிரிண்ட் போட்டு வைக்கோம்ல, அது பிரிண்ட் போட்டு வைக்கிறதுல மொதல் 10 பக்கத்துக்கு மட்டும் தான் 200 அது போக மிச்சம் ஒரு பக்கத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா 100 வரும். இப்போ எக்ஸ்ட்ரா அது நம்ம இந்த 10 பக்கம் போக எக்ஸ்ட்ரா 5 பக்கம் வச்சிங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 100 போட்டு 5 பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரா 500 ஃபீஸ் பே பண்ணணும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த 10 எத்தனை பக்கம் இருக்கோ அத்தனை பக்கம் ஆட் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் ஃபீஸும் கட்டுறதில் மட்டும் அத்தனை பக்கத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை மீண்டும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அமௌண்ட் 96,000 போட்டிருக்கா. 96,000 வந்து நீங்கள் வந்து பாண்ட் பேப்பர் பத்திரமாகவும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பத்திரம் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாமே ஃபீஸோடு கட்டிடலாம். அது நம்ம இஷ்டம் தான், எப்படி பண்ணிக்கலாம். ரெசிடென்ஸ் ஃபீஸ் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். இந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸ் மட்டும்தான், இந்த 96,000 மட்டும்தான். 96,000 பத்திரமா வச்சாலும் ஓகே. அப்படி இல்லை நான் ஒரு 1000 10 வருஷம் 90,000 ஃபீஸ் கட்டுறேன், ஃபீஸும் கட்டிக்கலாம். நம்ம இஷ்டம் தான் அது. எல்லாம் இந்த அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் கிரியேட் அப்ஸ்ட்ராக்ட் டிராஃப்டி கொடுங்க. இந்த டிபி நம்பர்னு போட்டிருக்கா, இதுதான் நமக்கான டோக்கன் நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம அடுத்த பத்திர ஆஃபீஸில் வந்து கொண்டு போய் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு எப்படி டோக்கன் போடணும் அதை போய் சொல்லித்தரேன். டோக்கன் போடுறதுக்கு வேறு ஒன்று ஈஸியான ஸ்டெப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. அதில் வந்து மை டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க. அதில் கீழே வந்தீங்கன்னா மை டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண டாக்குமெண்ட் தான் இருக்கா, ஃபஸ்ட் டாக்குமெண்ட் தான், அந்த டிபி நம்பர் தான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா
இனிஷியேட் டோக்கன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எஸ்ஆர்ஐ விசா அடைப்பு அதே வந்துடும். அப்ளிகன் டைப்பில் வந்து இடத்த விற்கிறவங்க டோக்கன் போடலாமா இல்லாட்டி இடத்த வாங்க டோக்கன் போடலாமா இருக்கும். அது நம்மளுக்கு எது மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த டேட்டில் நம்ம பத்திரம் போட போகிறோம்னு டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அடுத்த 10 கிலோ போட்டிருக்கேன். போட்ட உடனே டைம் ஸ்டார்ட் கேட்கும். 10 to 11 ஒவ்வொரு டைம் கேட்கும். எந்த டைம் வேணுமோ அந்த டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டோக்கன் நம்பர் கேட்கும். எந்த டோக்கன் நம்ம 10 டோக்கன் இருக்கும், அது எந்த டோக்கன் போட்டுக்கோங்க. போட்டு கீழே வந்தீங்கன்னா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தவொடனே உங்களை எல்லாம் ஓகே ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் டோக்கனு. டாக்குமெண்ட் கொண்டு போகும்போது கண்டிப்பாக அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்தா தான் பத்திர ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. மறக்காமல் டோக்கனை கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம டாக்குமெண்ட்டில் இப்போ ஸ்டாம்ப் பேப்பர் வைக்கோம்ல, அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கிட்டு சும்மா வைக்கக்கூடாது. அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கிட்டு எத்தனை ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருக்கோமோ அத்தனை ஸ்டாம்ப் பேப்பரையும் நம்ம டோக்கனில் ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் பாருங்கள். அது ரிசிஷன் போய்க்கோங்க. அது டாக்குமெண்ட்ஸ் வந்துக்கோங்க. திருப்பி மை டாக்குமெண்ட்ஸ் வாங்க. வந்தோடனே நம்மளுக்கு நம்ம பண்ண டிபி நம்பர் இந்த இருக்குது, இதில் தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆட் ஸ்டாம்ப் பேப்பர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஆட் ஸ்டாம்ப் பேப்பர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஸ்டாம்ப் நம்பருக்கு எது கேட்டிருக்கு, எத்தனை ஸ்டாம்ப் பேப்பர் ஆட் பண்ணுறோமோ நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 2 3 நம்பர் இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. தென் A4 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிரின்சிபல் ஆட் பண்ணிக்கேன். இப்போ பேஜ் இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம 1 2 வந்துடும். பார்ட்டி டைப் பேஜ் டைப் வந்து கன்வர்சேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டினாமினேஷன் இல்லை என்ன டினாமினேஷனோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 50 ரூபா ஸ்டாம்பும் கேட்டிருக்கேன், 50 ரூபா கொடுத்தாச்சு. தென் ஸ்டாம்ப் நம்பர்னு இருக்குது. ஸ்டாம்ப் நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டாம்ப் பேப்பர் பக்கத்தில் ஒரு சீல் பண்ணி இருக்கிற சீல் நம்ம நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சீல் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு எக்ஸாம்பிள் சைடில் காமிக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த நம்பர் டைப் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்டாம்ப் பேப்பர் யார் பேர் வாங்கணும்னா யார் வாங்குறாங்களோ அவங்க பேரில் தான் நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். ஸோ அது கரெக்டாக இப்போ குமார்னு பேர் ஆட்டோமேட்டிக் பர்ச்சேஸ் பண்ண போகிறார். ஸோ இவர் பேர் வந்துருச்சு. கரெக்டாக பேரில் வாங்கிக்கோங்க. நீங்கள் நம்பர் என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டேட்டு தென் யார்ட்டு நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினாலும் அவங்க பேரில் ஆட்டோமேட்டிக் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்டாம்ப் பேப்பர் போடுறீங்களோ அதை ஸ்டாம்ப் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணால் முட்டுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் நேமை டெலகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.